கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாறுதலாய் முடிந்த காரியங்கள் என்ற தலைப்பில ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வழி நடத்துதலுக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கும் பொழுது அது மாறுதலாய் முடிகிறது என்பதை நாங்கள் வேதத்திலே இருந்து அறிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இப்படி மாறுதலாய் நடந்ததான ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு இதிலே மறைந்திருக்கிற சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மேல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாறுதலாய் முடிந்த காரியங்கள் என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து கர்த்தர் தன்னுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் விடுவித்து வனாந்தரத்தின் வழியாக அவர்களை நடத்தினார். ஏன் வனாந்தர வழியாக நடத்தினார் என்றால், அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை தாங்களே அறிந்து கொள்ளும்படியாகவும், கர்த்தர் அவர்களை சோதிப்பதற்காகவும் வனாந்தர வழியாக நடத்தினார். அவர்கள் கானானை நோக்கி பார்க்காமல் எகிப்திற்கு பின்வாங்கி ஒரு பின்மாற்றத்தின் ஆவினாலே எகிப்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இதனாலே என்ன நடந்தது? கர்த்தர் எகிப்தை குறுகி போக பண்ணினார். எப்பொழுதுமே தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னவென்றால், யாருக்கு அடிமைப்பட்டு, எந்த ஜாதிக்கு அடிமைப்பட்டு, அல்லது எந்த பொருளுக்கோ அல்லது மனிதருக்கோ அடிமைப்பட்டிருந்தால் ஜனங்கள் அல்லது விசுவாசிகளாகிய நாமும் கூட அதற்குரிய தண்டனையை அடைவோம். ஆனால் தேவன் நம்மேல மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறதுனால நம்மை தண்டிக்க காரணமாக இருந்ததை அவர் தண்டிப்பார். அப்படியே எகிப்து செழிப்பாக இருந்ததுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் திரும்பி திரும்பி பார்த்தார்கள். அதனால எகிப்தை குறுகி போக பண்ணினார். மகா பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த அந்த எகிப்து இன்றைக்கு ஒரு அற்ப ராஜ்யமாகத்தான் இருக்கிறது. இப்படி எகிப்தை பற்றி பார்க்கும் பொழுது, எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தின் வீடு, பாவ வீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில பார்க்கும் பொழுது எகிப்திற்கு பின்பாக செல்லுவது அது ஒரு பின்மாற்றத்தின் ஒரு செயல் என்பதனாலதான் ஆபிரகாம் கூட என்ன சொன்னா, அவன் பாபிலோனிலே இருந்து வந்தவன், அதனாலே நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திலே என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் தேசத்துக்கு என்னத்துக்கு நீ போ, என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள். ஆனால் என் குமாரனை அவ்விடத்துக்கு அழைத்து போக வேண்டாம். ஏனென்றால் என்னை அந்த தேசத்திலிருந்து அழைத்து வந்தவராகிய தேவன், இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி எனக்கு ஆணையிட்ட தேவன், ஒரு பெண்ணை என் குமாரனுக்கு நீ கொள்ளும்படியாக ஒரு தூதனை அனுப்புவார் உனக்கு முன்பாக. என் குமாரனை மாத்திரம் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை இருக்கிற வசனங்களில பார்க்கலாம். இது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பாபிலோனிலே அது விக்கிரக ஆராதனையின் வீடு. கடைசி காலத்திலே கூட பாபிலோன் விக்கிரகத்தின் மிகுதியினாலே தான் அழிக்கப்பட போகிறது. அதனாலே அந்த இடத்துக்கு என் குமாரனை அழைத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் என்னுடைய இனத்தில இங்கே இருக்கிற கானானியர்களே பெண் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இது தேவனுடைய சந்ததியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறதான அந்த ஜாதிகளோடு என் குமாரன் கலக்க வேண்டாம். என்னுடைய இனத்தாரிடத்திலே போய் பெண்ணை கொண்டு வா, ஆனால் என் குமாரனை மீண்டும் அங்கே அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். இது ஒரு வகையான நியதி.
அதே நேரத்திலே குதிரைகளை வாங்கும்படியாக, அநேக குதிரைகளை சம்பாதிக்கும்படியாக ராஜாவானவன் தன் ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று உபாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த எகிப்துக்கு கோத்திர பிதாவாகிய ஈசாக்கு அனுப்பப்படவில்லை. ஆனால் அந்த ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அதற்கு முன்னதாகவே யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டான். அந்த அடிமையினுடைய வம்சாவளியினர் அப்படியே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தை தான் தேவன் விடுவித்தார். அவர்கள் தான் கானானுக்குள்ளே போகும்படியாக புறப்பட்டு வருகிறார்கள். இந்த கானான் என்பது இன்றைக்கு இருக்கிற எருசலேம். எகிப்துக்கும் எருசலேமுக்கும் மிக சமீபமான இடம்தான். ஆனால் அப்படி போகாமல் சமுத்திரத்திலே வழியாக கடந்து சென்று வனாந்திர வழியாக சுற்றித் திரிய செய்தார். இதற்கு அநேக காரணங்கள் உண்டு. இதெல்லாம் முடிந்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கோத்திரப்பிதாவாகிய ஈசாக்கையே அந்த பாபிலோனுக்கு கொண்டு போக வேண்டாம் என்று சொன்ன தேவன் யாக்கோபுடைய சந்ததி எல்லாம் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டார்கள். ஆனால் இந்த அடிமைத்தலையை உடைத்தெறியக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அடிமைத்தனங்களுக்காகத்தான் அவர் பலியானார். அதனாலே குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏறுவது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று சொன்னதை பார்க்கலாம். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அடிமைத்தனத்தை எல்லாம் உடைக்கும்படியாக அவரும் அடிமைத்தனத்தின் வீடாகி அங்கே போக வேண்டிய ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இதெல்லாம் தேவனுடைய ஒழுங்கு, அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம். இதெல்லாம் ஒரு முன்னுரையாக இதை நாம் தியானிக்கிறோம். இப்பொழுது இந்த செய்தியிலே 2 சத்தியங்களை நாம் காணலாம். ஒன்று, வழிநடத்துக்கு எதிராக முறுமுறுக்கிற ஜனங்களை தேவன் தண்டிக்கிறார். தேவனை விட்டு வழிவிலக செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், அது மனிதர்களாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், நம்மை வழி தப்பி செய்யக்கூடிய காரியங்களை நம்மை விட்டு விலக்கி, அந்த நாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதையும் தண்டிக்கிறார். இந்த 2 காரியங்களை இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கலாம். அடுத்ததாக, கர்த்தர் நாம் பேசுகிறது எல்லாம் கேட்கிற தேவன். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம், அவர் தமக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, தன்னை தியானிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிறதையே அவர் கவனித்து கேட்பாராம். அவர்களுக்காக ஒரு ஞாபக புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை குறித்து தியானித்து தனக்காக பயப்படுகிறவர்கள் பேசுகிறதையே ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறாரு. சாதாரண மக்கள் பேசுகிறது எல்லாம் அவர் நியாய தீர்ப்பு புத்தகத்தில் எழுதி வைப்பார். அப்படியானால் நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்க வேண்டும். அடுத்து, நாம் எதை பேசுகிறோமோ அதை அவர் கவனமாக பார்க்கிற தேவன். அதற்காகத்தான் நலமானதைத்தான் பேச வேண்டும், தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. சில நேரங்களிலே நாம் எதிர்மறையான காரியங்களை பேசும் பொழுது பிசாசு அந்த வழியை திறந்து விட்டு நம்மை தள்ளிவிடுவான். அதனாலதான் இங்கே
நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின வார்த்தையின்படியே நான் செய்வேன் என்று தேவன் சொன்னார். ஜனங்கள் என்ன செய்தார்களோ அதை அப்படியே அவர் நிறைவேற்றி விட்டார். எவ்வளவோ சொல்லி பார்த்தார், எவ்வளவோ தடுத்து பார்த்தார். ஆனால் அவர்களுடைய முறுமுறுப்பு நீங்கவே இல்லை. தண்ணீர் இல்ல, சாப்பாடு இல்ல, இப்படியே முறுமுறுத்து கொண்டே இருந்ததுனால கர்த்தர் அவர்கள் மேலே கடும் கோபமானார். அதைத்தான் இந்த செய்தியில நாம் காணப்போகிறோம். இப்பொழுது என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஜனங்கள் பேசுகிறார்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்று சொன்னார். எகிப்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொன்னால் எகிப்திலே இருக்கிறதான அந்த விளைச்சல், அந்த பொருட்கள், அந்த மச்சங்கள், அந்த வெள்ளரிக்காய்கள், அந்த கொம்மட்டி காய்கள், இதைத்தான் நினைக்கிறார்களே தவிர அதை காட்டிலும் பாலும் தேனும் ஓடுகிறதான நலமும் விசாலமான தேசத்தை தேவன் கொடுக்க போகிறாரே அதை பற்றி எண்ணமே இல்லை. இன்றைக்கு கூட நாம் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக கர்த்தர் நடத்தினாலும் ஒரு செழுமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராகத்தான் நம்ம நடத்துகிறார். ஆனால் முன்பு இருந்ததையே நினைத்துக் கொண்டு அதுவே நன்றாக இருந்தது, இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து, இந்த சத்தத்துக்குள்ளே வந்து, இந்த சபைக்குள்ளே வந்து நமக்கு கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வருகிறது, தீமை செய்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். அது கடினமான பேச்சு என்று மல்கியா புத்தகத்திலே தேவன் அதை பற்றி சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படி எகிப்துக்கு போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலமாக இருக்கோம், எகிப்து தேசத்திலே செத்து போயிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திருப்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கிற வசனங்களை படிக்கும் பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்பொழுது சபையாருக்கு முன்னதாக மோசேயும் ஆரோனும் எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களை அவர்கள் கண்டோம், எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள் என்று கர்த்தர் மிகுந்த வருத்தப்பட்டு கோபப்பட்டார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனிடத்தில் மிகவும் மன்றாடி பலவிதமான வார்த்தைகளாலே தேவனை மன்றாடி கேட்டான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஏனென்றால் அவன் கேட்கிறான், உமது கிருபையுள்ள மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும். அவன் எவ்வளவு ஞானமாய் பேசுகிறான் பாருங்க. எகிப்திலே இருந்து புறப்பட்டு இந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் பல பாவங்களை செய்து கொண்டுதானே இருந்தார்கள் ஆண்டவரே, நீரும் மன்னித்து கொண்டுதானே இருந்தீர், உம்முடைய ஜனம் அல்லவா, அவர்கள் வழியிலே மரித்து போனால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்களை நல்ல தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போக முடியாததுனால தேவன் அவர்களை வழியிலே அழித்து போட்டார் என்றல்லவா உம்முடைய மகத்துவத்தை தானே வீணாய் பேசுவார்கள், இவ்வளவு நாள் மன்னித்து வந்தது போல இந்த முறையும் மன்னித்தருளும் என்று அவன் மிகுந்த ஒரு தயவோடு கூட தேவனை நோக்கி மன்றாடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார், மன்னித்தேன், ஆனால் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்களில் ஒருவரும் இந்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 10 முதல்
23 வரை இருக்கிற வசனங்களை படிக்கும் பொழுது இதை நாம் காணலாம். இந்த 10 முறை என்பது வேதத்தில் 7 முறை என்பது பூரணம். 10 முறை என்பது, அந்த 10 என்பது ஒரு முற்று. அந்த 10 முறை அதற்கு மேலே செய்திருந்தாலும் கூட அந்த 10 முறை அவர்கள் முறுமுறுத்ததாகத்தான் கணக்கு. அப்படி 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இப்படி ஒரு கணக்கு வேதத்துல உண்டு. 10 நீதிமான்கள். அதே போல உபத்திரவங்கள் என்று வரும்போது 10 உபத்திரவங்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கோபம் எனக்கு உண்டாக்கினவர்கள். கோபம் ஏன் தேவனுக்கு வருகிறது? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை. முறுமுறுத்தல் ஒரு பெரிய பாவம். தேவனுடைய பிரமாணத்தை மீறுதல் பாவம். விக்கிரக ஆராதனை செய்தல், தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தல், வேசித்தனம் செய்தல், இதெல்லாம் வழியிலே அவர்கள் பயங்கரமான கஷ்டங்களை, தேவனுடைய மனதுக்கு துக்கமான காரியங்களை செய்தார்கள். அதனாலதான் சொன்னார், நான் கொண்டு வந்த தேசத்தை இவர்கள் காண மாட்டார்கள். இந்த எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை இதுவரைக்கும் குறிப்பேன். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை நான் கேட்டேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பேசுகிறது எல்லாம் அவர் கேட்கிற தேவன். அது மட்டுமல்ல, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கலாம். அவர்கள் செவிகள், தேவனுடைய செவிகள் கேட்க அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நான் செய்ய போகிறேன். என்றால் தேவனுடைய செவிகள் கேட்க அவநம்பிக்கையான அவிசுவாசமான காரியங்களைத்தான் அவர்கள் பேசினார்கள். நாங்கள் சாகிறோம், நாங்கள் சாகிறோம் என்றுதான் சொன்னார். தேவனுடைய நோக்கம் என்ன? அடிமைத்தனத்தின் வீட்டில இருந்து அவர்கள் எவ்வளவோ பாடுபட்டார்கள். அந்த அடிமைத்தனத்தின் வீட்டில இருந்து அவருடைய பலத்த கையினாலே, ஓங்கிய பயிற்சினாலே விடுவித்து இந்த கானான் தேசத்துக்கு போகிற வழியிலே நடத்தி கொண்டு போகும் பொழுது அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எகிப்தை நினைத்தார்கள். எகிப்தின் செழிப்பை கண்டு அதையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனாலே அவர்கள் பேசின வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளாக இருந்தது. அவருடைய நடத்திப்புக்கு விரோதமான வார்த்தைகளாக இருந்தது. அதனாலே அவர் என்ன சொன்னார்? இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். ஏனென்றால் அவர்கள் தான் சொன்னார்கள், நாங்கள் அங்கேயே செத்திருந்தால் பரவாயில்லை, இந்த வனாந்திரத்திலே சாகும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். அதை சொன்னதும் அதை தேவன் கேட்டார். வனாந்திரத்தில் சாகத்தானே ஆசைப்படுகிறீர்கள்? இங்கேயே 40 வருடங்கள் சுற்றி செத்து போங்க. அப்படி அதற்கு ஒரு குறியீடு வைத்திருந்தார். 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள், எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள் எல்லாருடைய பிரேதங்களும் விழும். அதாவது யூத ஜனங்களிலே 20 வயது தான் ஒரு ஆண் மகனுக்கு வயதாக கணக்கிடப்படும். 20 வயதுக்கு முன்பு இருந்ததெல்லாம் குழந்தைகள். 20 முதல் 40 வயது வரை இருக்கிறவர்கள் தான் அங்கே போர் வீரர்களாகவோ அல்லது மற்ற காரியங்களை செய்கிறவர்களாகவோ இருப்பார்கள். 40 வயதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த 40 வயதிலே அவர்கள் தங்களுக்கு தேவையானதை எல்லாம் சம்பாதித்து அதற்கு பிறகுதான் அவர்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள ஈடுபடுவார்கள். இது யூதனுடைய முறைமை. ஆனால் 20 வயதுக்கு உள்ளாக இருக்கிற பிள்ளைகள் அறியாத பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர்களை தேவன் மன்னித்திருக்கிறார். அடுத்தது ஏன் மன்னித்தார் என்பதை அடுத்த என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதிலே பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். ஜனங்கள் சொன்னார்கள், எங்கள் பிள்ளைகள் கொள்ளையாக போகும்படியாக கொண்டு வந்தீரா என்று கேட்டதுனால, நீங்கள் கொள்ளையாவார்கள் என்று சொன்ன அந்த பிள்ளைகள் அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள், பாவம் அறியாத பிள்ளைகள். அதனால அவர்களை நான் மன்னித்து அவர்களை நடத்துவேன். ஆனால் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இந்த வனாந்திரத்திலே சாவேன் என்று சொன்னீர்கள் அல்லவா, நீங்கள் சொன்னபடியே உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று அவர் சொல்லி
ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர் புறப்பட்டார்கள். அதிலே குழந்தைகளை சேர்க்கவில்லை, ஸ்திரீகளை சேர்க்கவில்லை, வயதானவர்கள் எல்லாம் ஒரு 6 லட்சம் புருஷர். புருஷர் என்று சொன்னால் 40 வயது அதற்கு மேற்பட்டவர்கள். அதற்கு பிறகு ஒரு கூடுதல் தொகையை பார்க்கும்போது ஒரு 15 முதல் 20 லட்சம் வரைக்கும் கூட இருக்கலாம். இவர்களிலே காலேபும் யோசுவாவும் தவிர, ஏனென்றால் அவர்கள் இருவரும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காமல் அவர்கள் வேறே ஆவியை உடையவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள். எனவே அவர்களும் இந்த 20 வயதுக்கு உட்பட்ட மற்ற பிள்ளைகள் அல்லது வனாந்திரத்திலே 40 வருடத்திலே பிறந்ததான மற்ற பிள்ளைகள், இவர்கள் மாத்திரம்தான் கானான் தேசத்துக்குள்ளே புறப்பட்டார்கள். அப்படி தேவன் நினைத்தது என்ன? இந்த மொத்த ஜனங்களையும் அழைத்து கொண்டு போய் கானான் தேசத்திலே சேர்க்க வேண்டும் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் காரியம் இவர்களாலே மாறுதலாய் முடிந்து போனது. இவருடைய முறுமுறுப்பினாலே மாறுதலாய் முடிந்து போயிற்று. இதைத்தான் தேவன் சொல்கிறார், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருடம் உங்கள் அக்கிரமத்தை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இப்படி இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்று அப்படி சொன்னார். இந்த வனாந்திரத்திலே இவர்கள் 40 வருடங்கள் சுற்றித் திரிவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்த்தோம். கர்த்தர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற கானான் தேசத்தை சுற்றி பார்க்கிறதற்கு நீ மனிதரை அனுப்பு. பிதாக்களின் கோத்திரத்தில் ஒவ்வொரு புருஷரை பிரபுவை நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஜனங்களை அனுப்பினார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக வந்து நாம் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான். ஆனால் அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மாலே கூடாது, நம்மை பார்க்கலாம் அவர்கள் பலவான்கள், அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம், அந்த ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள், ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினதுனால சபையார் பயந்து கூக்குரலிட்டு முறுமுறுத்து பயந்து அழுதார்கள். அதனாலே தேவன் என்ன சொன்னார்? இப்படி 40 நாட்கள் தேசத்தை சுற்றி பார்க்க ஜனங்களை அனுப்பினார். அந்த 12 கோத்திர பிதாக்களும் போனார்கள். 12 கோத்திரத்திலே இருக்கக்கூடிய பிரபுக்களும் போனார்கள். 40 நாட்கள் அவர்கள் சுற்றி திரிந்து வந்ததை இவர்கள் முறுமுறுத்ததினால ஒரு நாளைக்கு ஒரு வருடம் என்ற கணக்கில் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே நீங்கள் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை உங்கள் பிள்ளைகள் சுமப்பார்கள். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் சுமப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பிள்ளைகள் ஒன்றும் அறியாத பிள்ளைகளாக, பாவம் செய்யாத பிள்ளைகளாக இருந்த போதிலும் 40 நாட்கள் இவர்கள் சுற்றி வந்து கானான் தேசத்தை பற்றி நல்ல செய்தியை கொடுத்தால் அதை துர்ச்செய்தியாக பரப்பினதுனால அந்த 40 வருடம் அவர்கள் செய்த அந்த பாவத்தை, சோரம் போன பாதகத்தை இந்த பிள்ளைகள் 40 வருடம் இங்கே சுமந்து திரிந்தார்கள். 40 வருடம் அப்படி சுமந்து திரிந்து இந்த வனாந்திரத்திலே அவர்கள் எல்லாம் அழிந்து போகிற வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் தான் வனாந்திரத்தை விட்டு கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். இப்படி அவர்கள் ஏன் அப்படி முறுமுறுத்தார்கள் என்று சொன்னால், நாம் எகிப்திலே கரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இதுதான் பின்மாற்றத்தின் ஆவி. பழைய வாழ்க்கை, பழைய செல்வம், இப்படியெல்லாம் இருந்தோமே, அப்படியெல்லாம் இருந்தோமே என்று சொல்வது எகிப்தை நோக்கி நாம் பயணிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் அவர் வனாந்திரத்தில் நடத்தினார்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த கட்டளைகளை கை கொள்வாயோ என்று சோதிக்க உன் இருதயத்திலே இருக்கிறது நீ அறிந்து கொள்ள 40 வருடம் அவர் நடத்தினார் என்று உபாகமம் 8ஆம் அதிகாரம்
2 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கலாம். இப்படி இதற்கு அடிப்படை காரணம் எகிப்து. எகிப்தினுடைய வளமை. அந்த வளமையான அந்த இடத்தை இவர்கள் திரும்பி திரும்பி பார்த்ததுனாலே தன்னுடைய ஜனங்கள் அழிந்து போகவும் கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் தடுத்தது எது என்று சொன்னால் எகிப்தின் ஆவி. அதனால தேவன் என்ன செய்தார், அந்த எகிப்திலே இருந்ததான அந்த பின்மாற்றத்தின் ஆவி, அந்த எகிப்து தேசத்தின் அதிபதி, எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய பிசாசினுடைய தூதன். ஒவ்வொரு தேசத்துக்கும் பிசாசு தன்னுடைய தூதர்களை அதிபதியாக வைத்திருக்கிறான். பாபிலோனின் அதிபதி, எகிப்தின் அதிபதி எல்லாம் நாம் வேதத்துல பார்க்கிறோம். இந்த எகிப்தின் அதிபதி இப்படி அந்த ஜனங்களை தன்னுடைய பின்மாற்றத்தின் ஆவியினாலே வைத்ததினாலே அந்த எகிப்தை தேவன் தண்டிக்கிறார். அது மட்டுமல்ல, எகிப்து தேசத்தை குறுகி போக பண்ண வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் நோக்கமாக இருந்ததுனால தான் தன்னுடைய சொந்த ஜனத்தை எகிப்திலே அடிமைகளாக ஆகும்படியாக செய்தார். இது ஆபிரகாமுக்கே அவர் சொன்னார், 400 வருடங்கள் உங்களுடையதல்லாத ஒரு தேசத்திலே நீங்கள் அடிமைகளாக இருப்பீர்கள். 400 வருடங்கள் முடிந்த பிறகு நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அவர் சொல்லியிருந்தார். அதன்படியே தான் இப்பொழுது விடுவித்த அந்த நிலைமையில கூட எகிப்தை எப்படி தேவன் தண்டித்தார் என்பதை பார்க்கும் பொழுது, இதே பார்வோன், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன், அந்த எகிப்தின் அதிபதியாகிய பிசாசு அவனுடைய இருதயத்திலே போட்டதை அவன் வாயிலே ஒரு வார்த்தை சொன்னான். என்னவென்று சொன்னால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் என்ன சொன்னா, இந்த நதி என்னுடையது, அதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன் என்று அவன் சொன்னான். இந்த நதியெல்லாம் தேவனுடையது, தேவன் உண்டு பண்ணினது. தேவன் உண்டு பண்ணின எல்லாவற்றையும் பிசாசு நான் உண்டு பண்ணினேன். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, ஜனங்கள் என்னுடையவர்கள், சூரியன் என்னுடையவன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் என்னுடையது என்று சொல்லி இந்த விழுந்து போன ஆவிகள் இந்த படைப்புகளில் உள்ளே புகுந்து கொண்டு மனிதனை வஞ்சிக்கிறது. பிசாசுக்கு தன்னை வணங்க வேண்டும் எல்லாரும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கிறது. அதனாலே அந்த சிருஷ்டிகளுக்குள்ளே புகுந்து கொண்டு சிருஷ்டிகளை வணங்கும்படி தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிற ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு இந்த நதி என்னுடையது, எனக்காக அதை உண்டு பண்ணினேன் என்று சொல்கிறாயே, நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வாயிலே தொடுகளை மாட்டி நதிகளின் மச்சங்களை உன் செதில்களிலே ஒட்டி கொள்ளும்படி செய்து உன் நடுவிலே இருந்த நதியை தூக்கி விடுவேன். நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களிலே ஒட்டி கொண்டிருக்கும். உன்னை வனாந்திரத்திலே போட்டு விடுவேன். எகிப்தின் குடிகள் எல்லாம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நீங்கள் நாணற்கோளாய் இருந்தீர்களே என்று தேவன் சொன்னார். அது மாத்திரமல்ல, 40 வருடங்கள் மனுஷனுடைய காலத்தை கடப்பதில்லை, மிருகஜீவனுடைய காலத்தை மிதிப்பதில்லை. 40 வருஷம் அது குடியேற்றிருக்கும் என்று எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. இப்படி எகிப்து தேசம் பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்திரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்கள் தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன். பிறகு நான் எகிப்தியரை சேர்த்து கொண்டு அவருடைய சிறையிருப்பை நீக்கி அவருடைய ஜன்ம பூமியிலே திரும்பி வரச் செய்வேன். ஆனாலும் ஜாதிகளின் மீது தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாக இருக்கும். இனி ஜாதிகள் அவர்களாலே ஆளப்படுவதில்லை. அவர்களை எகிப்தியரை குறுகி போக பண்ணுவேன். இப்படி எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எகிப்தியருக்கு பிறகே போய் அவர்களை இஸ்ரவேலர் நோக்கி கொண்டில்லாதபடிக்கு, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு
இனி அவர்களுடைய நம்பிக்கையாக இவர்கள் இல்லாதபடிக்கு இப்படி செய்வேன். எகிப்தியருடைய நம்பிக்கை, எகிப்தியரை இஸ்ரவேலர்கள் நம்பினார்கள். எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பஞ்சம் வருகிறதோ, அப்பொழுது கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு ஓடி போவது அது ஒரு வழக்கமாக இருந்தது. பஞ்சம் வரும்போது போனார்கள். ஆனால் அதையே நம்பிக்கொண்டிருக்காமல் தேவனைத்தான் நம்பி சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை நம்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்ததுனால தேவன் அந்த எகிப்து தேசத்தையே சுருகி போக பண்ணினார், குறுகி போக பண்ணினார். அவ்வளவு பெரிய தேசமாக இருந்த அந்த எகிப்து இன்றைக்கு அற்ப தேசமாக, சிறிய தேசமாக இருக்கிறது. இனி ஒரு எகிப்தியன் எகிப்தை ஆளுவதில்லை என்று தேவன் சொன்னது போல இன்றைக்கும் எகிப்து தேசத்தை எகிப்தியர்கள் இல்லை, அங்கே முகமதியர்கள் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி தேவன் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அது எல்லாம் தலைகீழாய் மாறி போகும். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எப்படி நடத்துகிறாரோ, என்ன நினைக்கிறாரோ அதை அறிந்து அவருடைய வழியில ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது அவர் நமக்கு முன்னே செல்லுவார். அக்னி ஸ்தம்பத்தோட மேக ஸ்தம்பத்தோட நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடி போவார். ஆனால் அதற்கு பதிலாக நாம் சுய சித்தத்தின்படியோ மற்றவருடைய சித்தத்தின்படியோ பிசாசனுடைய விருப்பத்தின்படியோ நடக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடிந்து போகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தத்தாமே அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க, அவருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க, அவர் நினைக்கிறபடி ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையை அடைய, அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க விரும்பிய இடத்திற்கு போய் சேர கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கிருபையுள்ள கரங்களிலே ஒப்பு தரலாம். தேவன் நம்மை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நம்மை நன்மைக்காகவே அழைத்திருக்கிறார், தீமைக்கல்ல. உங்களை பற்றி என்னுடைய நினைவு தீமைக்காக அல்ல நன்மைக்காக என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே தேவன் அவருடைய சித்தத்தின்படி நடக்காமல் போகும் பொழுது நம்மை விட்டு விடுவார். அப்பொழுது நன்மை அல்ல தீமையே கிடைக்கும். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நன்மை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அவர் நல்ல தேவன், நல்ல பாதையிலே அவர் நடத்தி நம்மை அவருடைய கிருபையுள்ள கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துவார். அப்படி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்து நித்திய ஜீவன் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். தடைகளை மாற்றும். எங்களுக்கு விரோதமாய் எங்களை வழி நடத்துகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடும். மனிதர்களை எங்களை விட்டு அகற்றி போடும். அப்படியே செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.